எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் 6வது வசனம். எஸ்தர் 6வது அதிகாரம் 3வது 6வது வசனம். அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். இந்த வார்த்தைகளுக்காக கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். வஞ்சகம் இல்லாம கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த காரியத்தில் மொர்தெகாய்க்கு மேன்மையும் கனமும் செய்யப்பட்டதா என்று ராஜா கேட்டான். அதற்கு ராஜ சமூகத்தில் சேவிக்கிற ஊழியக்காரர்கள் ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது ராஜா ஆமானை பார்த்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டார். God of reward, பிரதிபலன்களை தரக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரதிபலன் தரக்கூடிய ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். இந்த காரியத்தில் மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டபோது ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது ராஜா 5 இடத்தில் இந்த வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 5 இடத்தில். 6ஆம் வசனத்தில் வாசித்தோம், 7ஆம் வசனம், 9ஆம் வசனம், 11ஆம் வசனத்தில் ரிப்பீட்டட்லி திரும்ப 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 ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. இந்த வார்த்தைகளை உங்களால் சொல்லக்கூடுமானால் சத்தத்தை உயர்த்தி ப்ளீஸ் சொல்லலாம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு. இந்த வார்த்தைகளை என் ஆவியிலே ஆண்டவர் போட்டவுடன் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிரகாசம், நமக்கு கனத்தையும் மேன்மையும் தர விரும்புகிற ஒரு தேவன். கை தட்ட முடியுமானால் கை தட்டி. The king who wishes to bless us. ராஜா கட்டாயத்தின் பேரில் இங்கே கனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. இப்பொழுதெல்லாம் நம்ம வீடுகளில் நிறைய திருமண பத்திரிகை எல்லாம் வரும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். வீடுகளில் திருமண பத்திரிகைகள் வரும்போது எல்லா திருமணங்களுக்கும் விரும்பி நாம் போகிறோமா என்று கேட்டால் இல்லை. கட்டாயத்தின் பேரில் ஒரு மொய் அல்லது ஒரு ஃபோட்டோ, உங்கள் அமைதிக்கு மிக்க நன்றி. ஆனால் வசனம் கேட்கும்போது திறந்த இருதயத்தோடு நாம் கேட்பது நமக்கு இன்னும் பிரயோஜனத்தை தரும். நீங்கள் கவனிக்கிறது மாதிரி முகத்தையும் உங்கள் செய்கைகளையும் வைத்திருந்தால் பேசுகிற எங்களுக்கு அது இன்னும் உற்சாகத்தை தரும். யூடியூப்பில் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுக்குங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ல. நான் சொல்லலை, வசனம் கேட்போம். கர்த்தர் நமக்குள் கிரியை நடப்பிக்கட்டும். உங்கள் முகங்கள் எல்லாம் ஆதார் கார்டில் இருந்த மாதிரி வச்சுருக்காம அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அப்படிங்கிற மாதிரி முகத்தை வைத்து ராஜா கட்டாயத்தின் பேரில் மொர்தெகாயை இங்கே ஆசீர்வதிக்கவில்லை என்பதற்கு 5 வேத பகுதிகள் சாட்சி. 1, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன். நம்முடைய சபையை ஆண்டவர் இந்த வருஷத்தில் கனம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் கனம் பண்ண விரும்புகிறார். கனம் மேன்மை கட்டாயத்தின் பேரில் கூட வரலாம். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைங்க
இன்னைக்கு வழிப்பறியை போல எனக்கு இதுதான் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு அவல நிலைமையில நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கிஃப்ட் என்றால் ஒருவர் இருதயத்திலே தோன்றுகிறதை மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் கிஃப்ட், பரிசு. ஆனால் இப்போ கிஃப்ட்டுக்கு அர்த்தம் மாறிட்டு இவங்க சண்டை போட்டு கிஃப்ட் வாங்குறாங்க. என் பிறந்த நாளுக்கு சைக்கிள் தான் வேணும், என் பிறந்த நாளுக்கு பைக்கு தான் வேணும், என் பிறந்த நாளுக்கு மொபைல் தான் வேணும். கிஃப்ட் என்றால் ஒருவர் மனதிலே விரும்பி இன்னொருவருக்கு கொடுப்பது. அது நான் வழிபறி பண்ணி வாங்கக்கூடியதற்கு பேர் கிஃப்ட் கிடையாது. அதுக்கு பேர், எருசலேமிலிருந்து ஒரு மனுஷன் எரியுவுக்கு போனான், அவன் கள்ளர் கைகளிலே அகப்பட்டான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் எல்லா பிறந்த நாள் வீடுகளிலும், எல்லா திருமண வீடுகளிலும் அக்காவுக்கு செய்தீங்க, எனக்கும் ஃப்ரிட்ஜ் வாங்கி தரணும். அவ்வளோ வழிபறி கொள்ளை, வழிப்பறி கொள்ளை. ஆமாம், அண்ணனுக்கு செய்தீங்க, எனக்கும் செய்யணும். அவனுக்கு வேர்ல்ஃபூலில் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கும் வேர்ல்ஃபூல்லையே ஃப்ரிட்ஜ் வேணும். உங்களுக்கு புரியுது பாருங்க, புரியாமல்லாம் இல்லை. அவங்களுக்கு என்ன இன்ச்சில் டிவி வாங்கி கொடுத்தீங்களோ அதே டிவி. இது விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒன்று. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி 100% கட்டாயத்தின் பேரில் அல்ல. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு நிழலை நாம் பார்க்கிறோம். ஆணையிட்டது நிமித்தமும் கூட பந்தி இருக்கிறவர்களின் நிமித்தமும் யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஏரோதியாளுடைய மகளுக்கு ஏரோது கொடுத்தான். ஆனால் இது ஆணையிட்டது நிமித்தம் மட்டுமல்ல, கூட இருக்கிறவர்களின் நிமித்தமும் அல்ல, கட்டாயத்தின் பேரினாலும் அல்ல. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். 2024 கர்த்தர் உங்களை, உங்கள் தலையை பொற்கிரீடத்தினால் முடி சூட்டுகிற வருஷம். புரிந்தவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்து உன் மீதிலோ உன் கிரீடத்தை பூக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கொஞ்ச நேரம் கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். ராஜா குடும்பங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் வசனம் தெரிந்தவர்கள், சத்தியம் புரிந்தவர்கள் கைகளை தட்டலாம். ஐந்து இடங்களில் திரும்ப 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 பல வருஷங்களாய் அத்வானித்த அத்வானங்களுக்கும் கண்ணீர்களுக்கும் முழங்கால்களுக்கும் ஒரு கனம் செய்யப்பட போகிறது. My God is a God of reward. புரிந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஆராதிக்கலாம். அஸ்பர கந்துரிபிக்கை அந்தலா, மனுஷர்கள் பார்க்காத இடங்களில் பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து வாசல் காக்கும் போது ராஜாவில் மேல் கை போட நினைத்தது மொர்தெகாய் காப்பாற்றினது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவ்விடத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் ஆகாரை காண முடியுமானால் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையே எத்தனை அதிகம். நல்ல நல்ல கைகளை தட்டி தேவனுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரஜாதி ஆகாரை தேவன் காண முடியுமானால் எத்தனை அதிகம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு வேறுபரிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழுகிற நம்மை காண்கிற தேவன். கொஞ்சம் ஆவியில வாங்க, கொஞ்சம் ஆவியில வாங்க. ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை நிதானித்து அறிய முடியும். ராஜா ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? கனம் பண்ண விரும்புகிறார். He wishes to reward you. உங்களை உங்கள் மேன்மையை பெருக பண்ண விரும்புகிறார். ஆனால் தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல. என்ன மேன்மை வேண்டும், என்ன கனம் வேண்டும் என்பதை கூட கீழே நம்மிடத்திலே தான் ஆண்டவர் கேட்கிறார். அவர் திட்டமிடவில்லை.
He never planned it. கொஞ்சம் என் கூட நீங்க வரணும் ப்ளீஸ். வேற ஒன்றும் நான் உங்ககிட்ட கேட்கல. ராஜா கனம் பண்ண விரும்புகிறேன், என் மைண்ட்ல தோணுது இதை செய்யலாம் அப்படி சொல்லல. ஒருவனை கூப்பிட்டு கேட்கிறார். எனக்கு ஆச்சரியப்பட்ட விஷயம், சத்துருக்களை கூப்பிட்டு சத்துருக்களுடைய வாய்மொழியை கேட்டு கனம் பண்ண விரும்புகிற தேவன். நல்ல கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். தேவன் பிரதிபலன்களை தருகிற தேவன். 2 யோவான் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம் வேகமாய். 2 யோவான் 8வது வசனம். 2 யோவான் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். யோவான் அப்போஸ்தலன் சபைக்கு எழுதுகிறார், உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாயிருங்கள். ஒன்று செய்கையின் பலன், மற்றொன்று பூரண பலன். செய்கையின் பலன் என்றால் என்ன? கொஞ்சம் கவனிங்க. செய்கையின் பலன் என்றால் என்ன? 30 நாட்கள் வேலை செய்கிறோம், அது ஒரு செய்கை. 30 நாட்கள் வேலை செய்து முடித்து விட்டு 1ஆம் தேதி நான் சம்பளம் வாங்குகிறேன், அதுதான் பூரண பலன். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, do not lose the things you have worked for. நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு வேலை செய்திருக்கிறீர்கள், அதற்கு கிடைக்க போகிற பலனை நீங்கள் இழந்து போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள், கவனமாயிருங்கள்னு சொல்லல, அல்லது ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லவில்லை, எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், 30 நாட்கள் வேலை செய்து சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல சிலரோடு பிரச்சனைகள் வரும்போது 20 நாட்களுக்கு பிறகு நான் இனி வேலைக்கு போக மாட்டேன் என்று வீட்டுக்கு வரும்போது மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குமானா, 1008 பிரச்சனை இருக்கட்டும், கூட 10 நாள் தான் ஐயா, 10 நாள் வேலை பார்த்துட்டு அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஆமா பாருங்க, நான் உங்களுக்கு புதுசு, நீங்களும் எனக்கும் புதுசு. ஆனால் நம் நடுவில் கிரியை செய்கிற ஆவியானவர் நம் அனைவருக்கும் தெரிந்தவர். அதனால அவரை வச்சு மட்டும்தான் நமக்குள்ள ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர அல்லாம முடியாது. ஸ்மார்ட் கார்டை வச்சோ ஆதார் கார்டை வச்சு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த முடியாது. அந்த பாலம் என்கிற ஆவியானவர் மூலமாய்தான் இந்த உறவை நம்மால் வலுப்படுத்த முடியும். அதனால நீங்க கூடுமான அளவு ஆவியில இருப்பது நல்லது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு பணம் திருடல, நான் கொஞ்சம் நேரம் திருடுற கெட்ட பழக்கம் இருக்கு. அதனால் அதை மாற்றி கொண்டு வருகிறேன். அதனால் குறித்த நேரத்தில் நாம் கூட்டங்களை முடிக்கணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ஒரு திருவிழாவில் கூட சொல்கிறாங்க, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். இப்படிக்கு விழா கமிட்டியினர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க பாருங்களேன். அப்போ ஒரு விஷயம் நல்லபடியாக முடிய வேண்டுமானால் நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவசியம். அப்போ எனக்கு ஒரு செய்கை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். யாரும் செய்கை இல்லாதவர்கள் இங்கே இல்லை. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு செய்கை இருக்கிறது. இந்த செய்கைக்கு ஒரு பலனையும் ஆண்டவர் தரப்போகிறார். அந்த பலனை பெறுகிற வரைக்கும் மொர்தெகாய் சாம்பலிலே உட்கார்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சபையிலே அவருக்காக, அவருடைய வருகைக்காக, அவருடைய நன்மைகளுக்காக காத்திருக்கிற நமக்கு நிச்சயமாய் பூரண பலன் வரத்தான் போகிறது. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்க படிச்சு பாருங்க. ஆமானை அனுப்பி அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, சாம்பலிலே உட்கார்ந்திருந்த, முற்றத்திலே உட்கார்ந்திருந்த. அப்போ மொர்தெகாய்க்கு ஒரு வெளிச்சம் இருந்தது. நான் இவ்வளவு செய்கைகளை இந்த அரண்மனையில இருந்து ஒரு யூதனாக, பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருந்து நான் செய்திருக்கிறேன். ஆனால் நிச்சயமா என்னை ஒரு பூரண பலன் தேடி வரும். என்னை ஒரு பூரண பலன் நிச்சயமாய் தேடி வரும், எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அந்த இடத்தை விட்டு வலது இடதுபுறம் சாயாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு நிச்சயமாக ஒரு பூரண பலன் கிடைக்கத்தான் போகிறது. Every work God will pay. ஒவ்வொரு வேலைக்கும் தேவன் பலன் அளிக்கிறாராம். என் கூட சேர்ந்து சொல்ல முடியுமானா சொல்லுங்க, எல்லா வேலைக்கும் தேவன் பலன் அளிக்கிறார்.
2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறான், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் ராத்திரி எத்தனை பேர் திறந்த இருதயத்தோடு என் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் எனக்கு சாதாரணமாய் அல்ல நிறைவாய் தருவார் என்று நம்புகிறவர்கள்? நிறைவா, இன் அபண்டன்ஸ். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், ஆனா கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய சட்டைகளுக்கு கீழே அடைக்கலம் புகுந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் நிச்சயமாய் வரும். எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக ஒரு நல்ல பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எதிலிருந்து ஆண்டவர் பலன் கொடுக்க தொடங்குகிறார்? பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது 35 மார்க்குக்கு மேல எடுத்தா பாஸ். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது 7 மார்க் எடுத்தா பாஸ் இல்லை, 35 மார்க் எடுத்தா பாஸ். அதுக்கு மேல சிகப்பு இங்கில் போட மாட்டாங்க, நீல கலர்ல எழுதுவாங்க. அப்ப தேவன் எதிலிருந்து சபைக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறார்? கொஞ்சம் கவனிங்க. there is a parameter. போலீஸுக்கு வேலைக்கு போகணும்னா இந்த அளவுக்கு உயரம் இருந்தால் தான் போக முடியும். நான் விரும்பினாலும் போக முடியாது. ராணுவத்துக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அப்ப தேவன் ஒரு சபைக்கு, ஒரு குடும்பத்திற்கு, ஒரு தனி நபருக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் there is a parameter. அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. எதிலிருந்து என்ன செய்தா பலன் கொடுக்கலாம்? பாருங்க, நம்ம சபைகளில் பைபிள் டெஸ்ட், வேதாகமத்தில் பரீட்சை வைக்கிறாங்க இல்லையா? எந்த மார்க்கில் இருந்து எடுத்தா ஆறுதல் பிரைஸ் கொடுக்கணும்னு கூட ஒரு தகுதி வச்சிருப்பாங்க. சோப்பு டப்பா போலும் கொடுக்கணும்னா ஏதாவது ஒன்று எழுதியிருக்கணும். சோப்பு டப்பா கொடுக்கணும்னாலும் ஏதாவது 2 கொஸ்டினாவது எழுதினாதான் அந்த பிள்ளை சர்மிளாவை கூப்பிட்டு ஒரு சோப்பு டப்பாவாவது கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கேட்குறீங்களா நீங்க? இத்தனை பேர் முகத்தை நீங்க வந்து ஆளுக்கு 2 நிமிஷம் டைம் தரேன், வந்து நின்று பார்த்துட்டு போங்க. 4 நாள் தூக்கம் வராது. கொஞ்சம் உற்சாகமா இருங்களேன். பேக்கரியில், துணி கடையில், பஸ்ஸில் நம்ம சிரிக்கிற சிரிப்பு, சாப்பிட்ற நேரம் சிரிக்கிற சிரிப்பு, முகத்தில் இருக்கிற சந்தோஷம் ஆலயத்துக்குள்ள இல்லை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் பிரதிபலன் கொடுப்பதற்கு வைத்திருக்கிற அளவுகோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆச்சரியப்படுகிற ஒரு அளவுகோல். என் நாமத்தினால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்காமல் போவதில்லை. நீங்க கை தட்டி இருக்கணும் இதுக்கு முன்னாடி. ஆனா கவனிங்க, கேளுங்க. ஆண்டவர் வச்சிருக்கிற அளவுகோல் என்ன? என் நாமத்தினாலே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்காமல் போவதில்லை. அப்ப எங்கிருந்து பலன் கொடுக்க தொடங்கினார்னா, நீ தண்ணி கொடுக்கிறதுல இருந்து உனக்கு நான் பலனை நியமிக்கிறேன்னு சொல்றேன். உங்க வாழ்நாள் எல்லாம் தண்ணி கூட கொடுக்காதவங்க உங்க பேரை கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போனோம் கூட்டம் முடிஞ்ச உடனே. வாழ்நாளெல்லாம் நான் தண்ணி கூட கொடுத்ததில்லை, ஒரு இறக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லுகிற ஒரு நபராக யாரும் இங்க இருக்க முடியாது. கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அப்ப எங்கிருந்து ஆண்டவர் பலன் கொடுக்க தொடங்குறார்னு கேட்டீங்கன்னா, சாமானியமாய், சாதாரணமாய் ஒரு மனுஷன் செய்கிற ஒரு எலிமெண்டரி செய்கைக்கு கூட பலனை நியமிக்கும்.
உன் குடத்தை கொஞ்சம் சாய், நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கட்டும் என்று சொன்னவளை ஆபிரகாம் வீட்டுக்கு மருமகளாக்கி அவள் சந்ததியிலே யாக்கோபை பிறக்க பண்ணி மேசியாவினுடைய பிறப்புக்கு காரணமாய் மாற்ற முடியுமானால் எத்தனை அதிகம் தண்ணீரை விட அதிகம் செய்கை செய்தவர்கள் தான் இந்த சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு கொஞ்சம் கைகளை தட்டி, இப்ப எனக்கு நிச்சயமாய் பலன் உண்டுன்னு சொல்றவங்க, நிச்சயமாய் எனக்கு பலன் இருக்கிறது, நிச்சயமா இருக்கு. தண்ணீரை விட அதிகம் செய்திருக்கிறீர்கள், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள், சபைக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். தண்ணீரை விட அதிகம் செய்யாதவர்கள் யாரும் இங்கே இல்லை. எல்லா செய்கைகளுக்கும் பிரதிபலன் இருக்கிறது, எல்லா செய்கைகளுக்கும் பிரதிபலன் இருக்கு. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். I repeat again, ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். அவரை யாரும் கட்டாயப்படுத்தல. ஆணையிட்டுட்டோமே, கூட பந்தி இருந்துட்டாங்களே, சொல்லிட்டோமே, செய்திருவோம், சபை நடுவுல பேசிட்டோமே, அப்படி இல்லை. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். He is willingly do that. விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கொஞ்சம் விட்டு கொடுங்க, பிரியம். Not by compulsory, கட்டாயத்தின் பேரில் அல்ல. பிள்ளைய பெத்துட்டோமேன்னு படிக்க வைக்கிற தகப்பன்மார் மத்தியிலே, வளர்த்துட்டோமேன்னு திருமணம் பண்ணி வைக்கிற கூட்டத்தின் நடுவில் விரும்புகிறார். இப்ப என்னை கனம் பண்ண விரும்புகிற ஒரு தேவன் இருக்க நான் ஏன் கனப்படுத்தப்படவில்லை? ரெண்டு விஷயங்களை இந்த முதல் ராத்திரியில் ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஒன்று, என் ஆண்டவர் எனக்கு பிரதிபலன் தர விரும்புகிறார். இரண்டாவது, என்னிடத்திலும் செய்கைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஊர்ல பழமொழி சொல்லுவாங்கல்ல, இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. அப்படி இல்லை. ராஜாவும் விரும்புறாரு, என்கிட்டயும் சில செயல்கள் இருக்கிறது, some deeds, செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த தேவனும் விருப்பமா இருக்கிறார். என்னிடத்திலும் செயல்கள் இருந்த பிறகும் நான் ஏன் சரியான பிரதிபலனை அடையவில்லை? அதான் இந்த முதல் ராத்திரியிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இசைவாய் ஒரு மாளிகையை கட்டப்பட கர்த்தர் உதவி செய்யணும். அதற்கு நம்ம ஒத்துழைப்பு அவசியம். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம். சமயம் களையாம ப்ளீஸ். ஆதியாகமம் 4வது அதிகாரம், அதனுடைய 2வது வசனம். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். கவனிங்கள், நாம் பிறந்த பிறகு அல்ல, நாம் பிறந்து 12ஆம் வகுப்பு படித்த பிறகு அல்ல, நாம் பிறக்கும் போதே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் முன் குறித்து வைத்திருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணுகிற நான் உலக பிரகாரமாக ஏதாவது ஒரு வெட்டினரி டாக்டராவது மாறிடணும்னு நினைச்ச ஆள், மாட்டு டாக்டராவது ஆயிரணும், மாட்டுக்காவது ஊசி போடுறதுக்கு நம்மளை விடுவாங்கல்ல அப்படின்னு. ஏன்னா சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்னால மாட்டு டாக்டராவது ஆயிரணும்னு நினைச்சேன். எங்க அப்பா என்ன இன்ஜினியர் ஆக்கணும்னு நினைச்சு இன்ஜினியரிங் படிக்க வச்சார். எங்க அம்மா சொன்னாங்க, நீ இன்ஜினியர்லாம் போக வேண்டாம், நீ எங்கேயாவது காலேஜில் லெக்சரராக போ அப்படின்னு சொல்லி எம்இ படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. படித்தேன். நான் நினச்ச மாதிரி மாட்டு டாக்டரும் ஆகலை, எங்கள் அப்பா நினச்ச மாதிரி இன்ஜினியரும் ஆகலை, எங்கள் அம்மா நினச்ச மாதிரி லெக்சரரும் ஆகலை, ஆண்டவர் நினச்ச மாதிரி ஊழியக்காரனாக ஆயிட்டேன். அதனால நீங்கள் தலைகீழ நின்று நாம் தண்ணி குடித்தாலும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்று தேவன் ப்ரீடிஸ்டைன்ட், யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமானாய் மாற்றி அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார்.
ஆதாமும் ஏவாளும் ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு அவளுக்கு பெயரிட்ட போது நான் தேவனால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி காயின் என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவன் சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அடுத்த வசனம் படிக்கலாம் ப்ளீஸ். சில நாள் சென்ற பின்பு, கவனிங்கள், எந்த ஒரு விஷயத்தை தேவன் நமக்கு செய்தாலும், எந்த ஒரு விஷயத்தில், எந்த ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையாரையும் நிறுத்தி இருந்தாலும் அதற்கு பிரதிபலன் கிடைப்பதற்கு சில நாள் செல்ல வேண்டும். இந்த வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த உற்சாகம் போதாது. சில நாள் சென்ற பின்பு, சத்தமா சொல்லுங்க, சில நாள் சென்ற பின்பு ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அடுத்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, சில நாள் சென்ற பின்பு. சிறுவர் ஊழியம் செய்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை ஆனாலும் சரி, வேலை ஸ்தலமானாலும் சரி, படிப்பா இருந்தாலும் சரி, சில நாள் செல்ல வேண்டும். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வருவதற்கு சில நாள் சென்ற பின்பு. It will take some time to bring a reward. எதுவும் சாதாரணமாய் உடனுக்குடன் கிடைப்பதில்லை. ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். அதோட முடிச்சிருந்திருக்கலாமே, உடனே போட்டிருந்திருக்கலாம், காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தான்னு போட்டிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் he never made a mistake. ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் அவருக்கு முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, சில நாள் சென்ற பின்பு. ஒவ்வொரு விஷயத்திற்கும், ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஆண்டவர் கனத்தையும் மேன்மையும் பிரதிபலனையும் வைத்திருக்கிறார். ஆனால் சில நாள் சென்ற பின்பு, சில நாள் சென்ற பின்பு. நான் ரட்சிக்கப்பட்டு 2010வது வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், பாரம்பரியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து. But it will take some time to receive a honor. தேவனிடத்திலிருந்து ஒரு கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு சில நாள் சென்றது. ஆனால் பிரசங்கி 11:1 வாசிக்கிறோம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ விதையை பொறுத்துதான் சில காலமா அநேக காலமா என்பதை முடிவெடுக்க போகிறது. எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க. விதைகளை பொறுத்துதான் பிரதிபலன் நியமிக்கப்படுகிறது. ஒரு மல்லியை நீங்க விதைச்சீங்கன்னா அடுத்த நாள் முளைச்சிரும். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? சந்தேகமா இருக்கு. நெல்லை விதைச்சு பாருங்க, அடுத்த நாள் முளைச்சிரும். ஆனா ஒரு கொய்யாக்காவையோ, கொய்யா விதையோ, மா விதையோ நீங்க விதைச்சீங்கன்னா உடனே வளராது, உடனே வளராது, உடனே கனி கொடுக்காது. விதையை பொறுத்து, உங்கள் தரிசனத்தை பொறுத்து தான் உங்கள் பிரதிபலன்கள் தாமதிக்கும். அநேக நாள் சிலருக்கு எடுக்கிறதானால் there is a good news. உங்கள் விதை தரிசனத்தின் விதை. உங்கள் விதை நான் சும்மா பிரசங்கம் பண்ண வரல, கை தட்டணும், நல்ல கை தட்டணும் ப்ளீஸ், நல்ல கை தட்டணும். It based upon your vision. உங்கள் தரிசனம் பெரிதானால் அந்நாளே உன் சந்ததியிலே வரப்போகிற சாமுவேல் பெரியவனானால் it will take some time. மூலச்சல் திருச்சபை கட்டப்படுவதற்கு சில காலம் எடுக்கிறதானால் தரிசனம் பெரியது. கை தட்டி அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல கைகளை தட்டி உரபலபா குதிரபலபா உஷியாதரபலபா மந்த புத்திகள் விலகட்டும், நிர்விசாரங்கள் விலகட்டும். எஸ், கை தட்டுங்க. உங்கள் தரிசனத்தின் அளவு, உங்கள் தரிசனத்தின் அளவு, உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற விதை, அதனுடைய அளவு பொறுத்துதான் சில காலமா அநேக காலமாகுமா என்பதை அது முடிவெடுக்க போகிறது.
17 வயதிலே தரிசனம் பெற்ற ஒரு யோசேப்பு 30 வயது வரையிலும் காத்திருந்தது. ஏனென்றால் அது 12 கோத்திரத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தரிசனம். இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. நல்ல கைகளை தட்டுங்க. பரகீடபா சந்தலபா கதுரபா உடரபா கயதலபா. வெடிக்க பார்க்காதீங்க. ஆவிக்குரியவர்கள் நல்ல கை தட்டி. It's based upon your vision. விதைகள் தான் முடிவெடுக்க வேண்டும். விதைகள் தான் முடிவெடுக்க வேண்டும். இன்றைக்கு ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற சிலரோடு ஆவியிலே நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற விதை சாதாரணமானது அல்ல. அநேக பட்சி பறவைகள் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு அபிஷேகம் பெற்றவர்கள் கைகளை தட்டி இது இன்னைக்கு விதைச்சு நாளைக்கு வளரக்கூடிய பரிபாடி இல்ல. தலைமுறை தலைமுறை சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் பின்னாடி பின்னாடி கை தட்டி ஆவியில நிரப்பி அதரம் ஜகதனகடக துரபலபா. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உன் தரிசனம் பெரியது. உங்க மேல வைக்கப்பட்ட தேவ நோக்கம் பெரியது. நீ பெண்ணினாள் அல்ல, 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதற்கு நீ அன்னாள், நீ அன்னாள். பரகந்துரபா அதரபசியா. ஆவியானவர் அவர் போக்கல விடுங்க, ஆவியானவர் அவர் போக்கல விடுங்க. விதைகள் தான் தீர்மானிக்கணும், விதைகள் தான் தீர்மானிக்கணும். Let the seed decide it. விதைகள் தீர்மானிக்கட்டும், விதைகள் தீர்மானிக்கட்டும். Let the seed decide it. விதைகள் தீர்மானிக்கட்டும். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை என் ஆவியிலே ஆண்டவர் போடுகிறார். விதைகள் தீர்மானிக்கட்டும், விதைகள் தீர்மானிக்கட்டும், விதைகள் தீர்மானிக்கட்டும். Let the seed decide. ஆனா சில விதைகள் காலம் தாழ்ந்து பலன் கொடுத்தாலும் தலைமுறை தலைமுறையா அதில் புசிக்கலாம். ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன். பறக்காதீங்க, அவசரப்படாதீங்க. சில நாள் சென்ற பின்பு, சில நாள் சென்ற பின்பு பிரசங்கியிலே வாசிக்கிறோம். சாலமோன் சொல்லுகிறார், அநேக நாள் சென்ற பின்பு. தாவீது சாலமோன் ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, நீ கட்ட போறது மாட்டு தொழுவம் இல்ல, ராஜா அரண்மனை. நீ இளைஞனா இருக்கிறாய், ஆனால் தரிசனம் பெரியது. உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். ஜீவ தண்ணீர் ஊறுமூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே. கை உயர்த்தி உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லாவி மாறி ஊற்றுவே, உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லாவி மாறி ஊற்றுவே. எந்த ஒரு விஷயமும்
எவ்வளவு துரிதமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் முடிவில் நன்மையை பெறாது. சில நாள் சென்ற பின்பு let your seed decide. உங்களுக்குள்ள விழுந்திருக்கிற தரிசனம் தான் முடிவெடுக்கும் அதனுடைய பிரதிபலன் எப்பொழுது என்று. தயவு செய்து இந்த வார்த்தைகளை கனம் பண்ணுங்க. let your seed decide. எனக்கு நிறைய வசனம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு விழுகிற மன்னா புதுசு. வருஷந்தோறும் அவர் கிருபை புதுசா இருக்குன்னு சொல்லல, காலைதோறும் எவ்ரி டே. யோபுல வாசிக்கிறோம், அவர் காலைதோறும் விசாரிக்கிறார், நிமிடம் தோறும் நம்மை சோதித்தருகிறார். அப்போ சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்து கேட்கும் போது, தேங்க்யூ, கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். ஆனா அந்த கனிகளை கொண்டு வருவதற்கு நிச்சயமாய் காயின் பிரயாசப்பட்டிருக்க வேண்டும். அவ்வளவு லகுவாக ஒரு கனியை புறப்படுவிக்க முடியாது. நம்மளால மணி பிளான்டே வளர்க்க தெரியாது. நமக்கு சும்மா வெட்டி பாட்டிலில் போட்டு வளர்த்துற மணி பிளான்டே அழுக வச்சிருவோம். சும்மானாலும் தெருவில் வளரக்கூடிய சோத்து கத்தாழையே நமக்கு வளர்க்க தெரியாது. ஆனா காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய், கொஞ்சம் கவனிங்க, காணிக்கையாய் கொண்டு வந்தான். கனி உண்டாக்கப்பட வேண்டுமானால் அதற்கு 3 அத்தியாவசியங்கள் தேவை. ஒன்று, நல்ல நிலம் தேவை. லூக்கா 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனத்திலே வாசிக்கிறோம், வழியருகே உள்ள நிலம், கற்பாறை உள்ள நிலம், முட்செடிகள் உள்ள நிலம், நல்ல நிலங்கள். நான் விசுவாசிக்கிறேன், காயின் நல்ல நிலத்தில் விதைத்ததுனால தான் கனிகள் உண்டாயிருந்தது. வழியருகே உள்ள நிலத்தில் விதைத்திருந்தால் காயின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்திருக்க வாய்ப்பில்லை. கற்பாறையில் விதைத்திருந்தால் வேல் ஆழமாய் போகாதபடியினால் கண்டிப்பாய் கனிகளுக்கு வாய்ப்பில்லை. முட்செடி உள்ள இடத்துல விதைத்திருந்தால் நிச்சயமாய் முள்ளுகள் நெருக்கி போட்டிருந்திருக்கும், கனி கொண்டு வர வாய்ப்பில்லை. நல்ல நிலத்தில் விதைத்திருந்ததினால் மட்டும்தான் காயினால் கனி கொண்டு வர முடிந்தது. அப்ப கனிகள் உண்டாக்கப்படுவதற்கு முதல் தேவை நல்ல நிலம். 2, கனிகள் உண்டாக்கப்படுவதற்கு 2வது அத்தியாவசியமான தேவை தண்ணீர் தேவை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்திலே பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற நல்ல பிரதிபலனை கொடுக்கிற நிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடிக்கிற நிலமானது. அப்போ ஒரு நல்ல பிரதிபலனை புறப்படுவிக்கிறதுக்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. முதல்ல நிலம் தேவை, 2வது தண்ணீர் தேவை, 3வது இந்த கனிகளை அழகாக கொண்டு வருவதற்கு அவைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23 முதல் 25, நீர் நிலத்தில் நல்ல விதைகளை விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் எப்படி களைகள் உண்டானது. பாதுகாப்பில்லாத இடத்தில் கனிகள் உண்டாக முடியாது. இப்போ காயினுடைய வாழ்க்கை விசேஷமாய் நல்ல நிலத்தை பார்த்து, நல்ல தண்ணீர், நோவா காலம் வரைக்கும் தண்ணீர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நோவா காலம் வரைக்கும் பூமியில் மழை பெய்யவில்லை, தாராளமான தண்ணீர். மழை பெய்யாத காலகட்டத்தில் அப்போ சுயமாக பிரயாசப்பட்டு தான் அந்த நிலத்தை அவன் பண்படுத்தி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிலம் தேவை, தண்ணீர் தேவை, பாதுகாப்பு தேவை. ஏசாயா 27:3 வாசிக்கிறோம், ஒருவரும் சேதப்படுத்தாதபடி அடிக்கடி நான் காப்பாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் இருந்தால்தான் கனிகளை கொண்டு வர முடியும். இதெல்லாம் சாதாரணமான வேலை கிடையாது. இவ்வளவு பிரயாசப்பட்ட காயின்
இவ்வளவு பிரயாசப்பட்டு இவ்வளவு காரியங்களை செய்து நிலத்தை பண்படுத்தி தண்ணீரை பாய்ச்சி பாதுகாத்து நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான். நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் செய்கையும் இருக்கிறது. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். என்னிடத்திலும் உங்களிடத்திலும் செய்கைகளும் இருக்கிறது. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு ஒரு பக்கம் அலாதி விருப்பம், என்னிடத்திலே செய்கையும் இருக்கிறது. இப்ப கொஞ்சம் கவனிங்களே, கொஞ்சம் கவனிங்களே, கொஞ்சம் நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கணும் ப்ளீஸ். ஏன்னா we need to eradicate something. நமக்கு சில விஷயம் தெரியணும், நாம மறுபடியும் எழும்பணும். நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் என்னை கனம் பண்ண விரும்புகிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் செய்கை இருக்கிறது. இப்ப காயினுடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டோம். நல்ல நிலத்தை பண்படுத்தி தண்ணீரை பாய்ச்சி நிலத்தை பாதுகாத்ததான் கனி வரும். இதை நான் வெளியிலிருந்து சொல்லல, வேதாகமத்திலிருந்தே நான் பேசுகிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நல்ல நிலத்துல தான் கனிகள் உண்டாகும். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே தண்ணீர் இருந்தாதான் நல்ல பிரதிபலன் வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அடிப்படையிலே நிலம் பாதுகாக்கப்படாவிட்டால், சங்கீதம் 80 அடிப்படையிலே வேலிகள் தகர்த்து போட்டால் காற்று பண்டிகள் வரும். இவ்வளவு பாதுகாப்போடு தான் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆனா வேதனைக்குரிய விஷயம், காயினுக்கு தேவனிடத்திலிருந்து எந்த பிரதிபலனும் கிடைக்கவில்லை. கொஞ்சம் கவனிக்கணும் ப்ளீஸ். காயினுக்கு தேவனிடத்திலிருந்து எந்த பிரதிபலனும் கிடைக்கவில்லை. சத்தமா சொல்லுங்க, எந்த பிரதிபலனும் கிடைக்கவில்லை. நோ ரிவார்ட். இந்த காயினுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு ஆறுதல் பரிசு கூட கிடைத்ததாக வேதம் சொல்லப்படவில்லை. மாறாக தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டான், தேவனுடைய சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. தெரிஞ்ச மாதிரி முகத்தை வைங்களேன் ப்ளீஸ். ரைட், சமயம் வேஸ்ட் பண்ண விரும்பல, நிறைய விஷயம் இருக்கு, கவனிக்கணும். தேவனிடத்திலிருந்து ஒரு ஆறுதலான வார்த்தை கூட காயினு கிடைக்கல. ஏன்? அவனுடைய பிரயாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஒரு தேங்காய் சட்னின்னு சொல்றவங்க, அந்த தேங்காய் சட்னிக்கு முதல்ல தேங்காய் தொலைக்கணும், ரெண்டாவது தேங்காய் திருவணும், அப்புறம் அரைக்கணும். கரண்ட் இல்லைன்னா அம்மியில் அரைக்கணும். இவ்வளவு அரைச்சுதான் தேங்காய் சட்னி உண்டாக்கி போய் கொடுத்தா ஈஸியா உப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஈஸியா இதுல உப்பு இல்ல, பொடி கொண்டு வா. அப்போ ஒரு தேங்காய் சட்னின்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி பல வேலை இருக்கு. குறை சொல்றவங்கள்ட்ட ஒரு நாள் சட்னி வைக்க சொல்லணும். சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய் தொலைக்கணும், தேங்காய் திருவணும், தேங்காய் அரைக்கணும், திரும்ப சட்னி வைக்கணும். அப்போ காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான்னு போட்டிருக்குன்னா, அவன் சும்மா இல்லை, அதுக்கு பின்னாடி நிலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். தண்ணீரை சரி பண்ணி பாதுகாப்போடு நிலத்தை கவனிக்க. கனிகளை பொறுத்த மட்டும் பாதுகாக்கப்படாவிட்டால், ரொம்ப காலம் வைத்திருந்தால் அழுகுவதற்கு சாத்தியதைகள் உண்டு. We need preservative. இவ்வளவு பிரயாசப்பட்டு தேவனிடத்தில் கனிகளை கொண்டு வந்த காயின், தேவன் அவனை கனம் பண்ணவில்லை என்றும் தேவன் அவனுக்கு எந்த பிரதிபலனையும் கொடுக்கவில்லை என்று சொல்ல நீங்களும் நானும் காதுபட கேட்கும்போது கொஞ்சம் வேதனையா இருக்கா இல்லையா? நிச்சயமாய் மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் வேதனை வரும். ஆனா இதுல வேதனைக்குரிய சம்பவம் என்னன்னா, இந்த காயின் பலியிடுகிறதை பார்த்துதான் ஆபேல் பின்பு போய் பலியிட்டான். நம்ம எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது எல்லாரும் வரிசையாக வந்து காணிக்கை போடப்படட்டும்னு சொல்லுங்க. காணிக்கை கையில் வச்சிருந்தாலும் யாராவது எழும்பி போட்டும் பின்னாடி போவோன்னு சிலர் உட்கார்ந்துருப்பாங்க. மரியாள் போட்டோன்னு ஒளிஞ்சிருந்தாங்க பேதுருவும் யோவான் சாரும். சரி, வீட்டில் போய் ஆமேன்னு சொல்லுவேளா? எப்படி போஸ்ட் பாக்ஸில் போட்டு அனுப்புவேளா?
மரியாள் எப்போ கல்லறைக்கு போவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ என்னவோ தெரியல. அவள் அதிகாலை இருட்டோடு கல்லறைக்கு போன உடனே பின்னாடி தொக்கு தொக்கு தொக்குன்னு ஓடுறாங்க பேதுரும் யோவானும். கவனிங்க, கேவலமா இல்லை ஒரு பொம்பளைக்கு பின்னாடி ஓடுறதுக்கு. எங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் சார். எங்க வீட்டில் யாராவது விருந்தாளி வந்துட்டு வீட்டை விட்டு போறாங்கன்னு வைங்களேன், எங்க அப்பா சொல்லுவாரு, எம்மா நீ ஒரு பாட்டு பாடு, அப்புறம் நான் ஜெபம் பண்றேன். ஸ்டார்டிங் ட்ரபிள் எவ்ரிவேர். யாரும் முதல்ல ஆரம்பிக்க மாட்டாங்க, முதல்ல யாராவது தொடங்கி வைக்கணும். கை தட்டுறதுக்கு யாராவது தொடங்கி வைக்கணும், சத்தம் போட்டு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யாராவது தொடங்கி வைக்கணும். அதுக்கு பிறகு பின்னாடி வருவாங்க. சாம்பார்னு யாராவது கூப்பிட்டாதான் வந்த பிறகு பக்கத்தில் சொல்ல, இங்க கொஞ்சம் ஊத்திருங்க, கொஞ்சம் ஊத்திருங்க, கொஞ்சம் ஊத்திருங்க, பக்கத்தில் பாயசம். அப்படித்தான் காயின் பலியிட போன பிறகுதான் காயினை பார்த்துதான் ஆபேலுக்கு தைரியம் வந்தது. திஸ் இஸ் த வே பலியிடுவதற்கு. கை தட்டினா நல்லா தட்டிருங்க சீக்கிரம். காயின் பலியிட்ட பிறகுதான், இதுக்கு முன்பதாக பலியிட்டதாக பைபிள்ல எந்த அடையாளங்களும் இல்லை. இதுக்கு முன்பதாக யாரோ பலியிட்டார்கள் என்பதற்கு ஒரு மாதிரி இல்லை. இன்னைக்கு ஆராதிப்பதற்கு நமக்கு மாதிரி இருக்கு, பிரசங்கம் பண்றதுக்கு மாதிரி இருக்கு, சண்டே ஸ்கூல் எடுப்பதற்கு மாதிரி இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு பலியிடுவதற்கு மாதிரி இல்லை. மாதிரி இல்லாத காலகட்டத்தில் காயின் பலியிட்டதற்கு பிறகு ஆபேல் பலியிட போனான். அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் பலியிடுவதற்கு வழிவகுத்து கொடுத்தவன் காயின். அதோடு முடிந்து விடவில்லை, அதோடு முடிந்து விடவில்லை. அவனுடைய ஆடு கொழுமையாகிறதுக்கு கூட இவன் விவசாயம் காரணமா இருந்திருக்கு. பாருங்க, ஒரு வசனத்துக்கு இன்னொரு வருஷம் வசனம் ஜோடு இல்லாமல் இராது. உபாகமம் 11:15 வேகமா வாசிங்க. உபாகமம் 11:15. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 11:15. மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே, மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய். எல்லாரும் இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லலாம். மிருக ஜீவன்களுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். இப்ப நல்ல கவனிங்க. ஆபேலே, உன்கிட்ட இருக்கிற ஆடுகள், உன்கிட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் மேய்கிறதுக்காக காயினுடைய நிலத்துல நான் புல்ல முளைக்க பண்ணி இருக்கிறேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ காயினுடைய செயல்பாடு, காயினுடைய விவசாயம், காயினுடைய அத்வானத்துல தான் ஆபேலுடைய ஆடுகளும் கூட கொழுத்திருந்திருக்கலாம். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபேல் பலியிடுவதற்கு காரணமாக இருந்தவன், ஆபேலுடைய ஆடுகள் கொழுப்பதற்கு காரணமாக இருந்தவன் இப்பொழுது ஒரு பிரதிபலனும் இல்லாமல் போய்விட்டார். இன்னைக்கு ராத்திரி, இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. அநேகர் ஜெபம் பண்ணுவதற்கு காரணமாக இருந்த நீங்க, அநேகர் கை தட்டுவதற்கு காரணமாக இருந்த நீங்க, அநேகர் வேத புஸ்தகத்தை சுமப்பதற்கு காரணமாக இருந்தவங்க நல்ல கவனிங்க. அநேகருக்கு பைபிள் சொந்தமா வாங்கணும்னு விருப்பம் இல்லை, தெரியாது. ஆனா சொந்தமா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பைபிள் வேணும்னு உங்களை பார்த்து கற்றுக்கொண்டவர்கள். நான் சொல்லுகிறேன், அவன் ஆசீர்வதிக்கப்படுவானால் அவனை விட எத்தனை மடங்கு பிரதிபலன் காயினுக்கு கிடைத்திருக்கணும். இன்னைக்கு இந்த முதல் நாள் கன்வென்ஷன் கூட்டத்தில் எத்தனை பேர் கரங்களை உயர்த்துவீங்க? எத்தனை பேர் உடரபலபா சந்தலபா கதுரபலபா இயேசுவின் நாமத்தில் அநேகர் பலியிடுவதற்கு காரணமாயிருந்த, அநேகர் தேவ சமூகத்தில் வருவதற்கு காரணமாயிருந்த காயின், அநேகருடைய கொழுமைக்கு காரணமாயிருந்த காயின், அநேகருக்கு தைரியம் கொடுத்த காயின். ஆய திறந்து ஜெபிக்க முடியுமா? நான் ஜெபிக்கலாம். அநேகர் தைரியமாய் முன்னேறி செல்வதற்கு காரணமாயிருந்த காயின். சந்தேகத்தோட பார்க்காதீங்க. கோ அண்ட் மெடிடேட். போய் படிச்சு பாருங்க, பைபிள் படிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் முன்னோடியா போகாத வரைக்கும் பின்னாடி ஒரு சந்ததியால போக முடியாது. எலியா போகாத வரைக்கும் எலிசாவால பின்பற்ற முடியாது. we need someone to guide. நம்மை முன்னேற்றுவதற்கு சிலர் தேவை. ஆனால் அப்படி காரணமாயிருந்த இந்த காயின் எப்படி தேவனிடத்தில் ஒரு பிரதிபலனையும் பெற்றுக்கொள்ளாமல் போனான்? அவனுடைய பிரயாசம் அசாதாரணமானவைகள், அவனுடைய கிரியைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அவனுடைய வேலைப்பாடுகள் ஆபேலை பார்க்கிலும் கடுமையானது. ஒரு ஆடு வளர்க்குறது கஷ்டமா, விவசாயம் பண்ணுறது கஷ்டமான்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பண்ணுறது தான் கஷ்டம்.
உங்களில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்களேன், அப்பந்தான் பிரசங்கம் கேட்க முடியும். என்ன குழுவில் லோன் எடுத்து கேட்ட மாதிரிலாம் உட்காந்துருக்கே. சரி, இவனுடைய பிரயாசம் கடுமையானது. ஆவியானவர் வெளிப்படுத்தாம இதை பேச முடியாதுங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஆனா ஆனா இவனுக்கு ஒரு பிரதிபலனும் கிடைக்கல. ஏன்னா there is a mistake. தேவன் இவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிறார், அதுக்குரிய செயல்பாடுகள் இருக்கு. ஆனா ஏன் கிடைக்கல? ஒரு வசனம் வாசிங்க சீக்கிரம். ஆதியாகமம் 4:5 சிம்பிள். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்க. போதும் போதும். இப்ப கவனிங்க, இங்கதான் அந்த ரகசியம் ஒளிந்திருக்கிறது. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். எந்த வேலைக்கும் கூலி உண்டு. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி. ராஜா கனம் பண்ண விரும்பியும் இவன் பிரயாசப்பட்டும் இவருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னா, அந்த வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர். அர்த்தம், காயினை நான் அங்கீகரிக்கல, காயினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்ளாததுனால அவன் செயல்பாடுகளை நான் கண்ணு கொண்டு கூட காணல. இந்த முதல் ராத்திரி கன்வென்ஷனில் கர்த்தர் ராஜா விருப்பமா இருக்கிறார். நம்முடைய செய்கைகளும் கொஞ்சம் நெஞ்சமல்ல, ஆனா இதற்கிடையில ஒரு மதில் சுவர் இருக்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த தனிப்பட்ட வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததாய் மாறினால் மாத்திரம்தான் என்னுடைய செயல்பாடுகளை தேவன் அங்கீகரிப்பார். கை தட்டணும், கொஞ்சம் கை தட்டணும், கொஞ்சம் கை தட்டணும், கொஞ்சம் கை தட்டணும். அர்த்தலஸ் மனாதரா உடபல் கமனதி அந்தரபலபா. காயினின் காணிக்கையை நான் அங்கீகரிக்கவில்லைன்னு நேரடியாய் சொல்லி இருந்தால் இதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா காயினையும் அர்த்தம் என்ன தெரியுமா? கவனிங்க, எனக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா அந்த ஆளு என்ன பேசினாலும் பிடிக்காது. யூனிவர்சல் ட்ரூத் என்ன தெரியுமா? சிலர் யூடியூப் பார்த்து பிரியாணி வச்சாலும் அந்த பிரியாணி பிடிக்காது. ஏன்னா அவங்கள பிடிக்காது, அதனால பிரியாணி பிடிக்காது. நான் சொன்னதெல்லாம் வீட்டில் போய் தியானிங்க, கரெக்டாக இருக்கும். உங்களை பிடிக்கலன்னா நீங்க சமைக்கிற பிரியாணி பிடிக்காது, நீங்க பாட்டு பாடினா பிடிக்காது, நீங்க கூட்டம் நடத்தினா பிடிக்காது. ஆனா ஒரு ஆளை பிடிச்சு போச்சுன்னா அந்த ஆளு சொல்லணும், வானத்துல 3 வருஷம் 6 மாதம் மழையும் பனியும் பெய்யாது. யார்கிட்ட கேட்டுட்டு சொன்னேன், எனக்கு அவனை பிடிக்கும், அதனால அவன் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கும். கை தட்டுங்க, ஹலோ கை தட்டுங்க சார் ப்ளீஸ். தேவன் ஒரு மனுஷன் மேல் பிரியமா இருந்தால் அந்த மனுஷனுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். எஸ், கை தட்டுங்க, ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம். நல்ல 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 கைகளை தட்டுங்க. இப்ப இங்க பிரச்சனை என்ன? எனக்கு காயினை பிடிக்கல. நீங்க பாருங்க, இவனுடைய செயல்பாடுகள் அதிகம். இதுவரைக்கும் எனக்கு புரியுதுன்னு சொல்றவங்க கை உயர்த்தி காட்டுங்களேன் ப்ளீஸ். போக போக சரியாயிரும். இனி 3 நாள் இருக்குல்ல, கொஞ்சம் கை உயர்த்துங்க. இவனுடைய செயல்பாடுகள் அதிகம். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டி, கடினமான உழைப்பாளி. அந்த கடினமான உழைப்பு, அந்த திறமைகள், அந்த தாளந்துகள், அந்த சாக்ரிஃபைஸ், இது எல்லாம் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்க விடாதபடி பண்ணிவிட்டது. நல்ல திறமசாலிகளை பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப வீக்கா இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் தங்கள் திறமைகளிலேயே தங்கள் கவனத்தை செலுத்துறதுனால அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப பெருசா நினைக்க மாட்டாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை ரொம்ப மெச்சிக்கொள்ள மாட்டாங்க. தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, நீ தான் நல்ல பாட்டு பாடுறல்ல, இந்த சின்ன தப்பு தானே பரவாயில்ல, நீ தான் நல்ல ஜெபம் பண்றீங்கல்ல, இந்த சின்ன தப்பு தானே பரவாயில்ல, நீ தான் சத்தம் போட்டு பைபிள் படிக்கிற ஆளாச்சே, ஒரு சின்ன குறைவு தானே பரவாயில்ல, நீ நிலத்தை பண்படுத்துகிற ஆளாச்சே, நீ தான் தண்ணீர் பாய்க்கிற ஆளாச்சே, காயினே நீ கடின உழைப்பாளியாச்சே, ஒரு சின்ன சுபாவத்தில் தானே பிரச்சனை, விட்டுதள்ளு. அமைதிக்கு ரொம்ப நன்றி. ஆனால் மிகுந்த கண்ணீரோடு நான் சொல்றேன், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் காணாமல் போனான். 2ல் 1 காணாம போனா உடனே தெரிஞ்சிடும். பின்னாடி இருக்கிறவங்க வீட்டில் போய் சொல்லுங்க அல்லேலூயா.
சொன்னா சேர்ந்து சொல்லணும். அல்லேலூயா. 2ல் 1 காணாம போனா உடனே தெரிஞ்சிடும். கூகுள் மேப் அப்படின்னு கேட்க வேண்டாம். 10 வெள்ளிக்காசுல 1 வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சுன்னா தேடுனா கண்டுபிடிக்கலாம். ஆனா 100ல் 1 காணாம போனா தேட கஷ்டம். 2ல் 1 காணாம போனா உடனே கண்டுபிடிச்சிடலாம். 10ல் 1 காணாம போனா தேடுனா கண்டுபிடிச்சிடலாம். 100ல் 1 காணாம போனா யாராவது சொன்னாதான் தெரியும். யாராவது சொன்னாதான் தெரியும். வாழ்க்கையில பெருக்கம் இல்லாத போது, திறமைகள் இல்லாத போது, பெரிய பெரிய ஆவிக்குரிய அனுபவம் இல்லாத போது நம்மகிட்ட இருக்கிற குறைவுகளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கிருபைகளும் தாளந்துகளும் திறமைகளும் பெருகும் போது, நான் ஆஸ் a victim பாஸ்டர் என்ன நான் ஒரு குற்றவாளி கூண்டில நிறுத்தி சொல்றேன். ஊழியங்கள் இல்லாத காலகட்டத்தில் நான் சின்னதா என் சுபாவம் மாறினா கூட என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஊழியங்கள் அதிகம் இல்லாத காலகட்டத்தில் பெத்தவங்களை திட்டுனா கூட எனக்குள்ள குற்ற மனசாட்சி வந்தது. உன் தகப்பனையும் தாயை நீ கனம் பண்ண வேண்டியவன் திட்டுறேன்னு. ஆனா ஊழியங்கள் பெருக 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 என் தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ இடங்களில் நான் கோட்டை விட்டேன். என் தாயை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், என் தகப்பனை வேதனைப்படுத்தி இருக்கிறேன், என் குடும்பத்தில் நிறைய பேரை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். அப்போ திறமைகளும் கிருபைகளும் பெருக 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 தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பொருட்டு இல்லை என்பதை சத்துரு மாற்றுவான். இப்போ காயினுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்க விடாததனால கர்த்தர் சொன்னார், இதுல பாஸ் ஆனதான் இதுல பாஸ் ஆக முடியும். இன்னைக்கு இந்த முதல் ராத்திரியில இது அங்கீகரிக்கப்படணும். கைகளை தட்டணும். என்னுடைய வாழ்க்கை ஜீவ பலியாக நல்ல கை அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்சம் கைகளை தட்டுங்க. எஸ் எஸ். நீதான் நல்ல பாடுறீங்களே, நீங்க தான் சபையில பொறுப்புல இருக்கிறீங்களே, நீங்க தான் நல்ல பாட்டு பாடுறீங்களே, அப்படி எப்படி சொல்லி சொல்லி தனிப்பட்ட வாழ்க்கையில கோட்டை விட வச்சிருமா? விடாதீங்க விடாதீங்க. உன் முகநாடி வேறுபட்டுனா உன் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படாது. உன் தனிப்பட்ட வாழ்க்கை கரப்பட்டு போச்சுன்னா தேவனுடைய பிரயாசங்கள் ராஜா கனம் பண்ண விரும்பியோ ஒண்ணுமே இல்லாம போயிடக்கூடாது. அம்மா புரியுதா? அண்ணே கொஞ்சம் கவனிங்களேன். வெக்கப்படாதீங்க. வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பாருங்க, திறமைகளும் தாளந்துகளும் அதிகமாகும் போது, திறமைகளும் தாளந்துகளும் அதிகமாகும் போது தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிதானித்து பார்க்க நேரம் இருக்காது. ஏன்னா அந்த கிருபை வரங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிருபை வரங்கள் பாவம் செய்தாலும் வேலை செய்யும். அந்நிய பாஷை பாவம் செய்தாலும் பேசலாம். ஆராதனை பாவம் செய்தாலும் பாட்டு பாடலாம். காணிக்க பாவம் செய்தாலும் போடலாம். ஏர்போர்ட்ல வச்சிருக்கும் போது சென்சார் மிஷினா வச்சிருக்காங்க. சவுண்டு கேட்குது, நீ பாவம் செய்திருக்க காணிக்க போடாதன்னு அழகா போடலாம். அப்ப இதெல்லாம் காயினுக்கு ஒரு பலவீனமாக மாறி அவன் தனிப்பட்ட வாழ்க்கை கரைபட தொடங்கிற்று. எந்த அளவுக்கு தெரியுமா? தன் சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்காமல் விட்டு விட்டார். இன்னைக்கு நான் ஜெபிக்கும் போது எனக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லி அனுப்பினதை நான் அப்படியே சொல்றேன். திறமைகள் தாளந்துகள் 2ல் 1 தொலையும் போது கண்டுபிடிச்சிடலாம் சுபாவத்தில் மாற்றம் இருக்கா இல்லையான்னு. 10ல் 1 தொலையும் போது தேடுனா கண்டுபிடிச்சிடலாம். 100ல் 1 தொலையும் போது கொஞ்சம் தூரம் அலையணும். போராடினாதான் தப்ப கண்டுபிடிக்க முடியும். ஒரு நிமிஷம் அமைதியா கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் அமைதியா கண்களை மூடுங்க ப்ளீஸ். விட்டு கொடுக்க முடிந்தவர்களால் மட்டும் உன்னுடைய பிரயாசம் பயங்கரம். நீ பட்ட பிரயாசத்துக்கு எவ்வளவோ நல்லா இருந்திருக்கணும். என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, பிரதர் நீங்க 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 சிலரை பார்த்து நம்ம சொல்றோம்ல, இவங்க 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 செய்த ஜெபத்துக்கு இவங்க செலுத்தின விலைக்கு இவங்க எங்கேயோ போயிருக்கணுமே. ஏன் போகல? தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்காம விட்டுட்டோம்.
நீங்க நல்ல பாடுறவங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க கோபப்படுறத பத்தி கண்டுகொள்ள விட மாட்டான் சத்துரு. நீங்க நல்ல திறமசாலின்னு வைங்களேன், நல்ல பிசினஸ் மேன் வச்சுக்கோங்களேன், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் கண்டுகொள்ளப்படாது. வீட்டுல கூட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவன் தானே சம்பாதிச்சு போடுறான், அவன் தானே குடும்பத்தை பார்த்துக்கிறான், அதனால கோபப்பட்டாலும் பரவாயில்லை, அமைதியாயிரு அமைதியாயிரு அமைதியாயிரு. ஆனால் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை தேவன் அங்கீகரிக்காததுனால அவன் காணிக்கை ஆண்டவர் மோர்ந்து கூட பார்க்கல, நுகரக்கூடவில்லை. ஆனால் அவன் பட்ட பிரயாசம் அநேகம், அவன் பட்ட பிரயாசம் அநேகம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த சத்தியம் உண்மைன்னு நம்புனீங்கன்னா என் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் சரி பண்ணணும்பா. கோபப்படுறத பெருசா நினைக்காம இருக்கீங்களா? கசப்பு வெறுப்புகளை பெருசா நினைக்காம இருக்கீங்களா? சின்ன சின்ன சிந்தனையில ஓடுகிற பாவங்களை பெருசா நினைக்காம இருக்கீங்களா? இது உங்கள் காணிக்கைகளையே அங்கீகரிக்காமல் போய்விடும். சத்தமே இல்லை, சத்தமே இல்லை, சத்தமே இல்லை. வியாதியால் எந்த நது காயம் கெட்டு போயினும் மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். பாடலாம்ல, மாய தோற்றத்தை இயேசு பாடுங்க. சிம்சோனே, 300 நரிகளை வீழ்த்தினதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில கோட்டை விட்டுறாத. இப்ப ஜெபம் பண்ணுங்க, 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 இப்ப ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் அங்கீகரிக்கப்படணும்னா ராஜா கனம் பண்ண விரும்புகிறார், ராஜா கிரீடத்தை வைக்க விரும்புகிறார், ராஜா ராஜ வஸ்திரத்தை நமக்கு தரிப்பிக்க விரும்புகிறார், கல்யாண வஸ்திரத்தை நம்ம மேல போட விரும்புகிறார், ரட்சண்ய வஸ்திரத்தை போட விரும்புகிறார், அபிஷேக வஸ்திரத்தை போட விரும்புகிறார், உன்னை சமுதாயத்துல கனப்படுத்த விரும்புகிறார். உன்னை தனிப்பட்ட வாழ்க்கை சரியாகட்டும். ரபாலா காதோ ராபா ஒரு சுத்திகரிப்பின் வல்லமை வெளிப்படட்டும். நல்ல நல்ல கைகளை தட்டுங்க. ஏமாந்துராதீங்க, 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 ஏமாந்துராதீங்க. திறமைகளை பார்க்கும்போது சுபாவத்தை பெருசா பார்க்க தோணாது. கிருபைகளை பார்க்கும்போது விபச்சாரம் செய்யறது தப்புன்னு சிம்சோனுக்கு தெரியல. 300 நரிகள் வாழ தீய கொளுத்தி விட்டதுனால ஒரு காசாவுல வேசிக்கிட்ட போனது அவனுக்கு தப்புனே தெரியல. ஆனா ஒரு நாள் முழுவதும் அழிக்கப்பட்டு போனான், பிரதிபலன் இழந்து போனான். இன்னைக்கு ராத்திரி ஒரு தேவ சத்தம், ராஜா கனம் பண்ண விரும்புகிறார், ராஜா ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். கைகளை தட்டும் போது அந்த புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அன்போ லாபம் என்ன? லாபம் என்ன?
நம்ம எல்லாருடைய பிரயாசம் பயங்கரம். நீங்க செய்த வேலைப்பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. இவ்வளவு கஷ்டத்திலும் பரிசுத்தவான்களுக்கு நீங்க உதவி செய்தது சாதாரணமானது அல்ல. தேவனுக்கு உதவி செய்தது சாதாரணமானது அல்ல. ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையை சரிப்படுத்தாத வரையிலும் இல்ல ஃபஸ்டூரியலா பரகீடபா ஷரப துரிபிக்கயந்தலபா. கவனிங்க, இது எத்தனை பேர் உணர்றீங்க? திறமைகளும் தாளந்துகளும் வரங்களும் மனுஷர்கள் மத்தியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை கண்டும் காணாமல் பண்ணிவிடும். கண்டும் காணாம பண்ணிவிடும். கண்டும் காணாம போக விட்டுரும். பல வருஷமா இருக்கிற கசப்பு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கோபம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பிடிவாதம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கசப்பு அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏன்னா என்கிட்ட நிறைய கிருபைகள் இருக்கிறதுனால எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல. மற்றவர்களும் என் கிருபைகளை தான் பார்க்கறாங்க, நான் பாடுறதை தான் பார்க்கறாங்க. தங்கச்சி கவனிங்கம்மா, என் திறமைகளை பார்க்கறாங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க பார்க்கறது இல்ல. அதனால நானும் என்ன செய்துறேன், என் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் ரொம்ப பார்த்துக்கிறது இல்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிறேன். நீ இவன் உருவத்தை பார்க்கிறாய், நான் இவன் இருதயத்தை பார்க்கிறேன். I look upon their heart. நீ இவனுடைய தோற்றத்தை பார்த்தாய், நான் இவனை புறக்கணித்தேன். நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். இப்ப கவனிங்க, இருதயத்தை பார்த்த உடனே ஆண்டவர் காயினை குறித்திருக்கிற அபிப்பிராயம் மாறுகிறது. அவன் என்ன காணிக்க வச்சான்னு கூட ஆண்டவர் கன்சிடர் பண்ணல. கவனிக்கிறீங்களா? He never considered it. அவன் என்ன காணிக்க வச்சா, நீ என்ன பிரயாசப்பட்ட, ஒன்னும் கேட்கல. கெட் அவுட், கெட் அவுட். ஆனா அடுத்த வசனம் ஆச்சரியப்படுது. ஆதியாகமம் 4:4 இதற்கு பின்பு ஆபேலையும் ஆபேலின் காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தான். கவனிக்கிறீங்களா? முடிச்சிருவோம். ஆபேலையும் ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார். என்ன சொல்றாரு இங்கன்னா, எனக்கு ஆபேலுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பிடிச்சிருக்கு சார். அதனால அவன் என்ன கொண்டு வந்தான்னு நீங்க நம்ம சண்டே ஸ்கூல்லயே படிச்சதுதான். அதுல போட்டிருக்கு, அவன் மந்தையின் தலையீற்றுகளிலும் கொழுமையானவைகளில் சிலவற்றை. இந்த வார்த்தை உங்க பைபிள்ல இருக்கா? பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் அச்சிடப்பட்ட எல்லா பைபிள்லயும் இருக்கு, சிலவற்றை. ஹலோ, காயின் கொண்டு வந்த காணிக்கையில சிலவற்றைங்கிற ஒரு வார்த்தை இல்ல. உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டான்னா நான் என்ன சொல்லுவேன்? ஏதோ ஒரு சில்லறை இருக்கும். சில்லறைனாலே கனம் இல்லாதது. நீ எதிர்பார்க்கிறது என்கிட்ட இல்ல. I have some changes. சிலவற்றை. ஆனா ஆவியானவர் மட்டும் என் கூட இல்லைன்னு வைங்களேன், நீங்க பார்க்கிற பார்வைக்கு எனக்கு பிரசங்கமே மறந்துடும். சிலவற்றை சிலவற்றை சிலவற்றைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சம்திங் ஹியர் அண்ட் தேர். அப்ப நான் கேட்கிறேன், ஆண்டவரே, ஆபேல் சிலவற்றை தானே கொண்டு வந்திருக்கிறாரு. மந்தையின் தலையீற்றுகளிலும். சிலர் சண்டே ஸ்கூல்லயே சொல்லி தந்தாங்க, ஆண்டவருக்கு மட்டன் பிடிக்கும் அதனால அவனை அங்கீகரிச்சிட்டாரு, ஆண்டவருக்கு வெஜிடபிள் பிடிக்காது அதனால அவனை விட்டாரு. இன்னைக்கும் அது நிலுவையில தான் இருக்கு. இயேசுவை சீசர்கள் களவாய் கொண்டு போயிட்டாங்கன்னு இன்னைக்கு ஒரு பேச்சு இருக்கு, பார்த்தீங்களா? அது மாதிரி இன்னைக்கும் காயினை ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கல, ஆபேலை ஏன் அங்கீகரிச்சாருன்னா, அது ஆண்டவருக்கு மட்டன் ரொம்ப பிடிக்கும்னால ஆபேலை அங்கீகரிச்சுட்டாருனோ, காயின்னு ஆண்டவருக்கு வெஜிடபிள் பிடிக்காததுனால அவன் அங்கீகரிக்கலன்னு இன்னைக்கு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா இவன் சிலவற்றை தான் கொண்டு வந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவன் தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு முன்பதாக சுத்தமா இருக்கு. அதனால அவன் சிலவற்றை இல்லை, அவன் ஸ்தோத்திரம் சொன்னாலும் எனக்கு பிடிக்கும். நான் சொல்லட்டா, ஐயா அம்மா, நான் பெருசா செய்துட்டு என் தனிப்பட்ட வாழ்க்கை குப்பையா இருந்துச்சுன்னு வைங்களேன்,
அது அவருக்கு வேண்டாம். ஆனா என் தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருந்துட்டு நான் செலவற்ற கொண்டு வந்தாலும் அவருக்கு போதும். அதனாலதான் ஐஸ்வர்யவான்கள் தங்கள் ஐஸ்வர்யத்திலிருந்து ஒரு பங்கை கொடுத்தாங்க. ஆண்டவர் மதிக்க கூட இல்லை. ஆனா ஒரு ஏழை விதவை தாய் 2 வெள்ளி காசு ஆண்டவர் சொன்னார், அவள்தான். அப்போ இட்ஸ் நாட் அபவுட் த அமௌண்ட், இட் நாட்ஸ் அபவுட் யுவர் ஒர்க். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை. அவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒப்பு கொடுத்துட முடியாது. அவ்வளவு சீக்கிரம் ஒப்பு கொடுக்க பிசாசு விட மாட்டான். ஏன்னா சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கு நடுவில் இருந்தே ஆவியானவர் சிம்சோனை ஏவ தொடங்கிட்டாரு. ஆனால் அந்த ஆவியானவருக்கும் இடம் கொடுக்காம தானே எல்லா இடத்துக்கு போனீங்க, எல்லாம் செய்தீங்க. திரும்பவும் சொல்லி நான் முடிக்கிறேன், நான் யாருடைய நேரத்தையும் திருட விரும்பல. திறமைகளும் தாளந்துகளும் பெருகும் போது தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்காம நம்ம போயிடுறோம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடலாம். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். ப்ளீஸ் பிரதர்ஸ், தகப்பன்மார், தாய்மார்கள், வாலிப பிள்ளைங்க, ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். நம்மிடத்திலும் செய்கைகள் இல்லாமல் இல்லை. ஆனா ஏன் எனக்கு அந்த கனம் கிடைக்கல? எனக்கு அந்த பிரதிபலன் ஏன் கிடைக்கல? விதைகளை பொறுத்துதான் பிரதிபலன் கிடைக்கும். உங்களுக்குள் விதைக்கப்பட்ட விதையின் அளவு எப்படியோ அதுதான் நிர்ணயிக்க போகிறது. எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். இந்த 4 நாட்களும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையா பிரதர், தம்பி, நீங்க சொன்னது உண்மை, சத்தியம், எனக்கு புரியுற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் சில நாள் சென்ற பின்பு சிலருக்கு அநேக நாள் செல்லுகிறது. Let the seed be decide. விதைகள் நிர்ணயம் பண்ணட்டும். ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்படுகிறதை தரிசனம் தான் நியமிக்கும். உங்கள் குடும்பம் கட்டப்படுகிறதை தரிசனம் தான் நியமிக்கும். ரபா சந்தலபா உரகபாயா துரபா சரபா கதுரபலபா. மிகுந்த தாமதத்தோடு வந்திருக்கிற சிலரோடு ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் தரிசன விதை பெரியது. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் பெரியது. பணம் இல்லாததுனால அல்ல, சூழ்நிலைகள் இல்லை இல்லை இல்லை, தரிசனம் பெரியது. நீ இளைஞனாய் இருக்கிறாய், ஆனால் வேலை பெரியது. கர்த்தருடைய வேலை பெரியது. முதல் ராத்திரி கூட்டத்தில் ஆவியாண்டு வல்லமை உணர்கிறவங்க நல்ல நல்ல கைகளை தட்டி பாரகீடபா ஷரபா கதுரபலபா துடபலகது ரபலா கதுரிபி. எஸ், நல்ல 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 கைகளை தட்டி எஸ் எஸ் அபிஷேகம் பெற்றவங்க நல்ல 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 நல்லதா ஒண்ணு ஆராதிங்க. நல்லதா ஒண்ணு அடுத்த 2 minutes நல்ல கைகளை தட்டி. நீங்க வேண்டாதவர்கள் அல்ல. கர்த்தருக்கு உங்களை பிடிக்காம இல்ல, கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தின் விதை பெரியது. நோக்கங்கள் பெரியது. உன் வித்து பெரியது. உன் வித்து சர்ப்பத்தின் வித்தோடு சண்டை போடக்கூடிய வித்து. தகப்பன்மார் உட்பட கைகளை தட்டி ஆராதிக்க முடியுமானால் ஏன் தாமதம் கேட்டீங்கல்ல? ஏன் இத்தனை வருஷம் ஆகுது? ஏன் தள்ளி போயிட்டே இருக்குன்னு கேட்டீங்கல்ல? விதைகள் தான் முடிவெடுக்கும். சில நாள் சென்ற பின்பா, அநேக நாள் சென்ற பின்பானாலும் பலன் நிச்சயம், பலன் நிச்சயம். முற்றத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு சொல், நித்தமும் என் வாசல் அண்டையிலே காத்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு சொல், நற்செய்தி வருகிறது, நற்செய்தி வருகிறது. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், 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 ஊற்றப்படுகிறார். பிரயாசம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல,
பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நல்ல நிலத்தை பார்த்து நல்ல தண்ணீரை பாய்ச்சி பாதுகாத்து நிலத்தின் கனிகளை கொண்டு வந்த காயினே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நீ கவனிக்காம விட்டது என்ன? உன் தனிப்பட்ட வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார். உள்ளும் புறம்பும் சுத்திகரிக்கப்படுமானால் உன்னை கனம் பண்ண விரும்புகிற ராஜா அந்த கிரீடத்தை உங்கள் மேல் வைப்பார். அநேகர் பலியிடுவதற்கு காரணமாயிருந்த நீ, அநேகருடைய கொடுமைக்கு காரணமாயிருந்த நீ, உன் நிலைமை பரிதாபத்தில் முடிந்துவிடக் கூடாது. அநேகர் எழும்புவதற்கு காரணமாயிருந்த தாயாரே, நீங்கள் இதிலும் பெரிதானவைகளை காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை தட்டுங்க. அநேகர் மேல ஆவியின் வல்லமை ஊற்றப்படுகிறது. அநேக சிறு பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு காரணமாயிருந்த சகோதரி, இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் உனக்கு செய்ய விரும்புகிறார். அநேகர் வேத புஸ்தகத்தை தூக்குவதற்கு காரணமாயிருந்த இந்த திருச்சபை இதிலும் மேலானவைகளை காண வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். விடாதீங்க. பாரா பாபா ஷாகதா ரூகா பாபா ரே கோஷ்மா ரகதரா. கிருபைகள் பெருகிற்று, வரங்கள் பெருகிற்று, தாளந்துகள் பெருகிற்று, புகழ்ச்சிகள் பெருகிற்று. தனிப்பட்ட வாழ்க்கையை கண்டுகொள்ளாம விட்டுட்டியா காயினே? உன் முகநாடி வேறுபடுகிறது, உனக்கு தெரியவில்லையா? யோனாவே, நீ எரிச்சலா இருப்பது உனக்கு தெரியவில்லையா? சிம்சோனே, உனக்குள் தேவையில்லாத ஆவி புகுந்திருக்கிறது, உனக்கு உணர்வில்லையா? இந்த வருடாந்திர கன்வென்ஷனுடைய முதல் ராத்திரி ஈசோப்பினால் நம்மை கழுவி 2ல 1 காணாம போனா லெகுவா கண்டுபிடிச்சிடலாம். 10ல 1 காணாம போனா தேடனா கண்டுபிடிச்சிடலாம். 100ல 1 காணாம போனா கொஞ்சம் சிரமம். ராஜா கனம் பண்ண விரும்பியும் என்னிடத்துல இவ்வளவு செய்கைகள் இருந்தும் எனக்கு ஏன் அந்த கனம் கிடைக்கவில்லை? எனக்கு ஏன் அந்த மேன்மை கிடைக்கவில்லை? சங்கீதத்திலே வாசிக்கிறோமே, திரும்பவும் என் மேன்மையை பெருக பண்ணி அவர் என்னை தேற்றுவார். அது நடக்கணும்னா என் தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். என்ன அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க வலது கரங்களை உயர்த்தலாம், யாரையும் பார்க்காமல். பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர்வன் அஞ்சிடே நீவரேன் தஞ்சம் சீருகையில் இன்னகத்தில் இன்னல் பரந்திடுமே மாய தோற்றத்தை நாயகன் மாற்றிடுவார். Hallelujah.
ஒன்று, என் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் கவனிக்காதபடிக்கு என்னுடைய கிரியைகள் பெருகி இருக்கிறது. நான் அதில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறபடினால் என் தனிப்பட்ட வாழ்க்கையை நான் கவனிக்காமல் விட்டிருக்கலாம். 2, இவ்வளவு கிரியைகளையும் இவ்வளவு பிரயாசங்களையும் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை சரியில்லாத ஒரே காரணத்தினால் நான் இழக்க விரும்பவில்லை. என் தனிப்பட்ட வாழ்க்கை ஒன்று நான் சரி பண்ணி, சின்ன சின்ன குறைவுகளாயிருந்தாலும் என் தேவனுக்கு முன்பதாக என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க ஆயத்தமானா உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, உங்கள் செய்கைக்கு தக்கதான பலன் உங்கள் கைகளிலே கிடைக்கப் போகிறது. விலையேற பெற்ற வசனம், ரத்தம், அப்படி ஆவியின் வல்லமை நமத்தில் உலாவி கொண்டிருக்கு. 2 வார்த்தை மட்டும் ஜெபம் பண்ணுங்களேன், கைகளை உயர்த்தி 2 வார்த்தை மட்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். எடுத்து திருத்தமாய் ஆவியானவர் பேசியிருக்கிறதை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. திருத்தமாய், அழுத்தமாய். தயவு செய்து நிர்விசாரமா இருந்துடாதீங்க. ராஜா கனம் பண்ண விரும்புகிறார். என்னிடத்தில் செய்கையும் இருக்கிறது, அப்ப ஏன் கனம் பண்ணப்படவில்லை என்றால் கிருபைகளும் தாளந்துகளும் திறமைகளும் புகழ்ச்சிகளும் அதிகமானதுனால தனிப்பட்ட வாழ்க்கையை கவனிக்காம விட்டுட்டேன். இந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இவ்வளவு பிரயாசத்தையும் நான் அதம் பண்ண விரும்பவில்லை. இத்தனை பாடுகளும் வீணாய் போயிற்றேன்னு சொல்லாதபடிக்கு என் தனிப்பட்ட வாழ்க்கையை சரி பண்ணி, என் தனிப்பட்ட வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கையாக மாறும்போது ராஜா கனம் பண்ணின விருப்பத்தின்படியே முற்றத்தில் இருக்கிற நாங்கள் மறுபடியும் எழுந்து யூதருக்கு 2வதாக மாறி எங்களை தேசத்தின் நடுவிலே சாட்சியாய் நிறுத்தப் போகிறதற்காக நல்ல கைகளை தட்டி